அன்பானவர்களே, வருக என்னோடு கூட இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஒரு அற்புதமான இடத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இதில் நீங்கள் காண வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. இங்கே ஒரு சிலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த சிலையை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகிறது? ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன், அதனுடைய தோளில் இன்னொன்று, அது தாங்குதல். இன்னொருவரை நாங்கள் தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு திருவிழாவை ஜன நெரிசலுக்குள்ளே காட்டுவோம். தகப்பன் பிள்ளையை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு தன் தலைக்கு மேலால் பிள்ளையை அவர் அந்த காட்சியை காணும்படியாக செய்வார். உலகத்தை அறிந்து கொள்ளச் செய்வார். தோளில் தூக்கியபடி உலகத்தை அறிந்து கொள்ளச் செய்கின்ற அந்த தந்தை மனம், தாயின் இருதயம், அந்த தாய் உணர்வு அங்கே புறப்படுகிறது. இது ஒரு அழகிய ஃபவுண்டன், நீரினுடைய எழுச்சியை பார்க்கலாம். இங்கே செயற்கையாக வெட்டப்பட்டிருக்கின்ற இந்த நீர் கால்வாய்களை பார்க்கலாம். அங்கே பறவைகளை, அழகிய பறவைகளை பார்க்கலாம். இங்கே உங்களை அழைத்து வந்ததற்குரிய ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த இடத்திற்கு பேர் எம்மா பார்க் என்பார்கள். இந்த எம்மா பார்க்கிலே மிக பழைய மரங்கள் இருக்கின்றன. அவை ஒரு காட்சி பொருட்கள் மட்டுமல்ல, அவை சாட்சி பொருட்கள். சாட்சி எதற்கு சாட்சி? இந்த இயற்கையின் அனர்த்தங்களை எல்லாம் வென்று 100 ஆண்டுகளாக தன்னை தரையிலே பதித்து வேரூன்றி விசாலித்து இந்த இயற்கையை தூய்மைப்படுத்துகின்ற தேவகரங்கள் இந்த மரங்கள், இந்த மாமரங்கள். இங்கே உங்களுடைய பார்வைக்கு, காட்சிக்கு தருகிறேன் என்றால், இந்த மரங்களின் ஊடாக நான் எப்பொழுதுமே ஒரு வார்த்தை, நற்செய்தியை உங்களுக்கு சொன்னால், அது நிச்சயமாக இந்த மரம் என்கின்ற இந்த உயிர் தாங்கி உங்களுக்கு உண்மையாகவே அந்த வரத்தை, அந்த செய்தியை, நற்செய்தியை, நல்வாழ்த்தை கொண்டு வரும். இந்த பாரிய மரங்களின் நடுவே ஒருவர் இந்த உலக இரைச்சல்களில் இருந்தெல்லாம் விலகி அங்கே யோக நிலையில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நெதர்லாந்தில் கூட சிலர் இவ்வாறு வாழ்கின்றார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவர் இப்பொழுது எழுந்து விட்டார். இந்த இயற்கை சூழலிலே நின்று கொண்டு, பாரிய பழைய மரங்களினுடைய சூழலிலே நின்று கொண்டு, இந்த கால்வாயின் அருகிலே நின்று கொண்டு கம்பீரித்து சீறுகின்ற அந்த நீர் எழுச்சியை உங்களுக்கு காட்டிக்கொண்டு, இந்த பழைய மரத்தினுடைய அந்த மொக்கு என்று நாங்கள் சொல்லுவோம், அது அதனுடைய திரட்சியை, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய ஒரு பாரிய அந்த கிளை என்று சொல்லுவோம்,
அது இன்னொரு பாரிய மரமாக விருட்சமாக இன்னும் அது வளர்ந்து ஓங்கி நின்று சரிந்து கீழே அந்த நீரூற்றை அதனுடைய கரங்களால் தடவிக்கொள்கிறது. இந்த மரமானது பல பரப்புகளை உள்ளடக்கி நிற்கின்றது. தூரத்தையும் பாரிய பழைய மரங்கள் நிற்கின்றன. ஒரு விஷயத்தை நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இந்த வேர்பகுதியை காட்டுகிறேன். மரத்திற்கு உணர்வு இருக்கின்றதா? மரத்துக்கு அறிவு இருக்கின்றதா? மரத்திற்கு ஞானம் இருக்கின்றதா என்றெல்லாம் கேள்விகள் கேட்பார்கள். ஒரு மனிதனை பார்த்து மரமே என்றால், மரமாய் நிற்கிறாய் என்றால் அறிவற்று நிற்கின்றாய், உணர்வற்று நிற்கின்றாய், செயலற்று நிற்கின்றாய், கடமையை மறந்து நிற்கின்றாய் என்று பொருள். ஆனால் உண்மையாக மரம் என்று இன்னொருவனை நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், திட்டவில்லை. அவன் இந்த உலகத்திற்கு கைமாறு கருதாமல் பெரியதொரு காரியத்தை செய்யும்படியாக இயற்கை இந்த விருட்சங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது. மறக்காதீர்கள், இவை கொடையாளிகள், இவை சுரண்டல் பேர்வழிகள் அல்ல. நாம் அப்படித்தான், மனிதர்கள், விலங்குகள். இவைகள் என்ன செய்கின்றன? மண்ணிலே மறைந்திருக்கின்ற கனிமங்களை எடுக்கின்றன, காற்றிலே இருக்கின்ற அந்த கரியமல வாயுவை கைப்பற்றுகின்றது. அவ்வாறு சூரிய ஒளியை பறந்து விரிந்த இலைகளினால் கைப்பற்றுகிறது. என்ன செய்கின்றது? தன்னுடைய இலைகளிலே அவற்றை உயிர் சக்தியாக மாற்றுகிறது, கனிகளாக்கி எங்களுக்கு தருகின்றது. ஆகவே இந்த கனி தருகின்ற, எமக்கு உயிர் தருகின்ற, எமக்கு வாழ்வு தருகின்ற, எமது பிராண வாயுவை சுத்திகரிக்கின்ற இந்த உன்னதமான மரங்களை நாங்கள் வாழ்த்துவோம், பெருமை கொள்வோம். இதுதான் இந்த மரத்தினுடைய சிறிய ஒரு விளக்கம். இந்த மரத்திலே வேர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. மரங்களின் வேர்களை குறித்து எங்களுடைய சித்தர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். 1000 வேர்களை கொண்டவன் அரை பெரியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வேர்களில் ஒரு மர்மம் இருக்கின்றது. நீங்கள் விஞ்ஞான ஆய்வு கூடங்களில் இப்பொழுது இந்த வேர்களை குறித்த பரிசோதனைகளை நிகழ்த்திய வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த பரிசோதனைகளில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேர்களினூடாக ஒரு மரம் இன்னொரு மரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றும், வேர்களில் தான் மரங்களின் மூளை இருக்கின்றது என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் இந்த மரங்களினுடைய இந்த பழைய கால தொன்மையான ஞாபகங்களை தாங்கி நிற்கின்ற இந்த விருட்சங்களை நாங்கள் வாழ்த்துவோம், வணங்குவோம். ஏன், புத்த பெருமானை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் கூட போதி மரத்தின் கீழே இருந்து ஞானம் பெற்றார் என்று சொல்கிறார்கள். நான் அந்த போதி மரத்தை பார்த்திருக்கின்றேன். அந்த சூழலில் கொஞ்ச நேரம் நான் என்னை மறந்து புத்தரை நினைத்திருக்கின்றேன். இவ்வாறாக மரங்களில் கீழே இருக்கின்ற தவம் புரிகின்ற பலருக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது, நிர்வாணம் கிடைத்திருக்கின்றது, மோட்சம் கிடைத்திருக்கின்றது. அவ்வாறு ஞான வெளிச்சம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த மரங்களின் நிழலின் கீழே இருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை, ஓங்குக மானிடம், எல்லோரும் இன்புற்றிருப்பதே அன்றி வேறொன்றும் அறியேன், எங்கும் இன்பமே பொங்குக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். துயர் நீங்கி, போர் நீங்கி, உலக சமாதானம் நிறைவேறட்டும், உலக சமாதானம் உருவாகட்டும். வணக்கம் அன்பு உறவுகளே.